ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போது சிக்கன் கிரேவி வச்சுக்க போகிறோம். அதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் பாருங்கள். எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போ கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிச்சு. இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போது நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சு பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கலாம். வதங்கிச்சு. இப்போ வந்து இந்த டைமில் தக்காளி போட்டுக்கலாம் பாருங்கள். இப்போ தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி பெரிய தக்காளி 2 தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன். இப்போது வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு கல் உப்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சுக்கலாம். இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா பச்சை வாசம் போக வதக்கிடலாம். இப்போ சிக்கன் மசாலாவும் மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள், கரம் மசாலா இது 4த்தையும் போட்டு வதக்கிக்கிறேன். சிக்கனை மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போது இதில் சேர்த்துடலாம். மசாலா தண்ணியோட வேக வைக்கணும். அப்போ தான் வந்து கிரேவி நல்லா இருக்கும். சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. வாங்க எல்லாம் சேர்ந்து சாப்பிட்லாம்.